தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே என்ன எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருக்கு என்ன பதவி கொடுக்க போறாரு, எப்படிப்பட்ட பதவி கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு மக்கள். அதன் அடிப்படையில் நேற்று வெளியாயிருந்த ஒரு அரசு உத்தரவு என்னன்னா, அந்த ஜிஓல வந்திருக்கு. ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவரை இவர் முதலமைச்சருடைய ஓஎஸ்டி, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பதவி கொடுத்ததுமே இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருந்தது. ஏன்னா யார் இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னா? ஐஏஎஸ் ஆஃபீஸரா? கிடையாது. ஐபிஎஸ் ஆஃபீஸரா? கிடையாது. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு ஜோதிடர், விஜயோட ஜோதிடர். அது மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு காலைல அங்கே எண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே காலையிலேயே கார் எடுத்துகிட்டு பொக்கே கொடுத்து விஜய் வீட்டுக்கு போய் விஜயை பார்த்த ஜோதிடர் தான் இவர். ஆனால் இவர் ஜோதிடர் மட்டுமா அப்படின்னு விசாரித்து பார்த்தோம். இவர் மீது இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்குகள், இருந்த வழக்குகள், இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் கிடைச்சிது. ஏன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. இப்போ ஒரு கேள்வி எழலாம் மக்களே, தாவேகாவுடைய தொண்டர்களுக்கு. என்னன்னா, ஏன் சார் இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தவரை அவருடைய ஸ்பெஷல் ஆஃபீஸராக போடலையா? அந்த மாதிரி இவர் போடுறது தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களே. அதாவது மிலிட்ரியில், ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒரு வழக்கம் இருக்கும். என்னன்னா, அவங்களுடைய பெயரை பார்த்தா மட்டும்தான் அவங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரியுமே தவிர, மற்றபடி ரிலீஜியஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விபூதி, குங்குமம், கையில் கயிறு கட்டுறது, கழுத்தில் ருத்ராட்சம் போடுறது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே ஆர்ம் ஃபோர்ஸில் பண்ண மாட்டாங்க. இது ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு ஆஃபீஸர் கேட்டில் இருக்கவர், ஒரு குறிப்பிட்ட மதத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாரு, இல்லை குறிப்பிட்ட நபருக்கு ரொம்ப க்ளோஸ் டிவோட்டியாக இருக்காரு, கையில் கயிறு கட்டுறாரு, விபூதி வைக்கிறாரு அப்படின்னா, இங்கே பார்க்கக்கூடிய மற்ற நாட்டுக்காரங்க இவருடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத, இதுதான் இவர் வீக்னஸ்ஸு, சாமி கும்பிட்றது தான் ஒரு வீக்னஸ்ஸு, டிவோஷனலாக இருக்கிறது தான் ஒரு வீக்னஸ்ஸு, இந்த சாமியை கும்பிட்றது தான் ஒரு வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமா ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துக்கு ஆயிரத்தில் ஈடுபடுறதுக்கு ஈஸியாக லூப் ஹோலாக இருந்துரும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஆர்ம் ஃபோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு ஆஃபீஸு கேட்டராக இருக்கவங்களும் யூனிஃபார்மை போட்டுட்டாங்கன்னா அந்த விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது எதுவுமே இருக்காது. அவங்க ப்ரொமோஷன்ஸ் ஆகி ப்ரொமோஷனில் அவங்க பேட்ச் குத்துனாலும் அந்த மாதிரி விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க ஃபோட்டோ சொல்லிட மாட்டாங்க யூனிஃபார்ம் போட்டா. இதை ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க? என்ன சார், ஒரு சாமி கும்பிட்றது நல்ல பலம் தானே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அது கூட தங்களுடைய பலவீனமாக வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருக்கணுன்றது தான் மிலிட்ரியோடைய ரூல். இப்போ அதே விஷயத்த இந்த நாட்டை, மக்களை ஜனநாயக ரீதியாக ஆட்சி பண்ணக்கூடிய நபர்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயமா அப்படின்னு கேட்டால், ஒரு படத்தில் மோகன்லால் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக ஒரு நடிச்சிருப்பார். ஒரு படத்தில், சூர்யா அவர்கள் படத்தில், காப்பான்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, சாமி ரூம்குள்ளே பூஜை பண்ணி அவங்க ஒய்ஃப் குங்குமம் வைக்கிறதுக்கு வச்சு விடுவாங்க. அவர் ஒய்ஃப்ட பிணத்தில் வச்சுப்பாரு. வச்சுட்டு வெளியே வரும்போது அழிச்சிட்டு வருவார். வெளியே வரும்போது இந்த ஒரு விஷயத்த டெல்லி லெவலில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாலோ பண்ணலான்ற எனக்கு தெரியல, சரியா நான் கவனிக்கல அதை. ஆனால் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு விதமாக அந்த ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதை ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, சாமி கும்பிட்டு பயங்கர டிவோஷனாக இருக்கிறது கூட என்னுடைய பலவீனம் அப்படிங்கிறது எதிரிகளுக்கோ இல்லை வெளியே உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். அப்போது கடவுளை கும்புறது கூட பலவீனம்னு நினைக்கிறவங்க ஒரு ஜோதிடரை ஒரு ஓஎஸ்டியாக கூட வச்சுக்கிறது, ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டியாக வச்சுக்கிறதுன்றது எவ்வளவு பலவீனமாக பார்க்கப்படுகின்றது. இது என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தன் கொள்கையை அறிவிக்கும் பொழுது பெரியார் என்னுடைய கொள்கை ரீதியான மானசீக தலைவர் அப்படின்னு பேசினவர் தான். ஸோ பெரியார் அவர்களை மானசீக தலைவராக பேசுகிறவர் ஜோதிடரை கூட அவருடைய ஆஃபீஸில், அதுவும் அரசு வேலை வைக்கலாமா?
இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ எல்லாருமே வீட்டில் சாமி கும்பிட்றாங்க, பூஜை பண்ணிக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. இட்ஸ் அப் டு த ஹோம். பட் அரசுன்னு வரும் பொழுது அதை அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னால் கிடையாது. சரி, ஓகேங்க. இப்போ இந்த யார் இவர், இந்த நபர் என்ன, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் யாரு அப்படின்னு பார்த்தால் விசாரிச்சு பார்க்கிறோம் மக்களே. பல ஷாக்கிங் நியூஸ் நமக்கு இதில் கிடைக்குது. நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஜூனியர் விகடனில் வெளியான ஒரு ஆர்டிக்கல், நீங்கள் சைடில் பார்க்கலாம் அந்த ஆர்டிக்கலை. என்ன இந்த ஆர்டிக்கலில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. சின்னம்மா கூப்பிடுறதாக சொல்லி என்னை ஏமாத்தி கடத்திக்கிட்டு போய் வெத்து ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கினார்கள். என் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு மிரட்டுறார். சசிகலாவின் உறவினரான ராவணன் மீது ஜெயலலிதாவின் ஜோதிடர் என்று கூறப்படும் வெற்றிவேல். இப்போதான் அவர் பேர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். இதுக்கு முன்னாடி 2008 அவர் பேர் வெற்றிவேல் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா ரிக்கி அப்படிங்கிற வார்த்தை ஒரு சிங்கப்பூரில் நிறைய டிவோட்டிஸை கலெக்ட் பண்ணுறதாகவும், அங்கே நிறைய பேர் தாவேக்காக்கு இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அங்கே இவருடைய பேர் ரிக்கி அப்படின்னும், ரத்தன் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் அவர் பேர் ரத்தன் அப்படின்னும், தமிழ்நாட்டில் அவர் பேர் வெற்றிவேல் அப்படின்னும்லாம் சில தகவல்லாம் வெளியாயிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு இவர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலாக மாற்றப்படுகிறார். 2008 அவர் பேரு வெற்றிவேல் மட்டும்தான். தேதியிட்ட ஜூனியர் விகடன் இதழில் எழுதியிருந்தோம். இப்பொழுது ஒரு பெண் கிளம்பி ஜோதிடர் மீதே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். அவர் பெயர் சுமதி ஸ்ரீ. வெற்றிவேலன் 2வது மனைவி என்று கூறும் அவரை சந்தித்திருக்கிறார் ஜோவி. ஓகேங்களா? அந்த வெற்றிவேலோடு 5 வருஷம் குடும்பம் நடத்தின அனுபவத்துல சொல்றேன் சார். அவன் பொம்பளை பித்து பிடிச்சவன். மனசுக்கு பிடிச்சிருக்கிற வரையில் பொம்பளைக்காக எந்த காரியத்தையும் பண்ண துணிஞ்சவன் என்று அதிரடியாக ஆரம்பித்தார் அவர். அவனோட சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பக்கம் உள்ள ஆவல் பூந்துரை. பிரிண்டிங் பிரஸ் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முதல்ல ஆனந்திங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 2 பேரும் நம்பியூர்ல கொடுத்தனம் பண்ணியிருக்காங்க. ஆனந்தியோட தங்கச்சி ராஜலட்சுமி. ஆனந்தியோட அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருந்ததுனால வெற்றிவேல் கூட தொடர்பு ஏற்பட்டுருச்சு ராஜலட்சுமிக்கு. இத்தனைக்கும் அந்த ராஜலட்சுமி ஏற்கனவே கல்யாணமானவ. இவங்களோட கள்ளக்காதலை ஆனந்தி கண்டிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதனால வெற்றிவேலும் ராஜலட்சுமியும் சேர்ந்து பிரிண்டிங் பிரஸ்ல யூஸ் பண்ற கோந்தை வாயில ஊத்தி கொண்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு கிளம்பியது. இந்த விவகாரம் தொடர்பா நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணி வெற்றிவேலை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஆனந்தி குடும்ப பிரச்சனையில தற்கொலை பண்ணிக்கிட்டதா வழக்கு நடத்தி வெளியில வந்துட்டான் அந்த ஆளு. இது நடந்தது 94ஆம் வருஷத்துல. எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் என்ன 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னோட ஊத்துக்குழியில குடும்பம் நடத்தினான். அந்த சமயத்துல வெற்றிவேல் 5க்கும் 10க்கும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னோட நகையை வித்து தான் திருப்பூர்ல பிரிண்டிங் பிரஸ்ஸை விரிவுபடுத்துறதுக்குன்னு பிளான் பண்ணியிருந்தான். அந்த சமயத்துல சைடு பிசினஸாக ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சான். இவன் கணிச்சு சொல்றது தப்பித்தவறி 1-2 பழிச்சு போனதுனால நிறைய பேரு குவிய ஆரம்பிச்சாங்க. அப்படி வசதி வாய்ப்பு பெருக்கி கொண்டான். ஈரோட்டுக்கு வந்து ஆபீஸும் போட்டான். வெற்றிவேல் கையில் காசு குவிய ஆரம்பிச்சதும் ராஜலட்சுமி தான் புருஷனையும் 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு இவன் கூட வந்து சேர்ந்து விட்டார். அவர்களை ஈரோட்டிலேயே வீடு பார்த்து குடி வைத்தான். அப்பொழுது ஈரோடு வந்திருந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ஜோசியம் பார்க்கிற சான்ஸ் வெற்றிவேலுக்கு கிடைச்சது. அப்படி ஜோசியம் சொன்னதுனால 2-3 விஷயங்கள் பழிச்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல போயஸ் தோட்டத்திற்கு போயிட்டு அவன் அப்படியே பெரிய ஆள் ஆயிட்டான். நான் ஜெயலலிதாவோட அட்வைசர் அப்படின்னு மனைவி பசங்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு ஒரு நாள் அனைவரையும் சென்னை கூட்டிட்டு போய் செட்டில் ஆக்கிட்டான். சென்னையில் நான் அலைஞ்சு தெரிஞ்சு அவன் வீட்டை கண்டுபிடிச்சேன் சார். வீட்டு வாசலில் என்னை பார்த்ததும் கழுத்தை பிடித்து வெளியே அனுப்பிச்சிட்டான். அப்புறம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனான். கோர்ட்டுக்கு போக எனக்கிட்ட வசதி இல்லாததுனால அவனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. மறுபடியும் அம்மா மறுபடியும் அவன் அந்த பெண் சொல்றாங்க, நான் திருப்பூர்ல தையல் வேலை என் அம்மா வீடுன்னு பொழப்பு நடத்திட்டு ஆரம்பிச்சிட்டேன். எனக்குன்னு ஒரே ஆதரவா இருந்த என் பெண் பேர் சாந்தினியையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டான்.
ஏனென்றால் தன்னோட குழந்தைகளோட இருக்கிறது தான் அவனுக்கு யோக பலத்தை கொடுக்குமாம். அதனால அவன் பொண்டாட்டியோட பொண்ணு ஆர்த்தி, என்னோட பொண்ணு சாந்தினி, ராஜலட்சுமிக்கும் அவனுக்கும் டெஸ்ட் டியூப் மூலமா பிறந்த குழந்தை எல்லாரையும் அவன் பராமரிப்புல வச்சுக்கிட்டு இருக்கான் சார். என்னோட ஒரே சொத்து என் பொண்ணு தான். அவன் கிட்ட இருந்து அவனை மீட்டு கொடுக்க கெஞ்சேரியன் சார்னு சொல்லிட்டு அந்த பெண் பேசியிருக்கிறாங்க. இப்போ ஜூவி தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து விசாரித்து 2 பக்கம் விசாரிக்கின்றதுக்காக தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அப்போ சுமதி ஸ்ரீ சொன்ன அனல் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்க ஜோதிடர் வெற்றிவேலின் அலைபேசி தொடர்பு கொண்டால் இந்த எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று வாக்கியம் மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தது. அவருடைய வழக்கறிஞரான வெங்கடேஷிடம் பேசிய பொழுது அவர்கிட்ட அந்த செல்போன் மட்டும்தான் இருக்குதுங்க, வேற எந்த நம்பர் எனக்கு தெரியாது, அவரே பேசினாதான் உண்டு என்று பேச்சை ஆரம்பித்தார் அவருடைய வழக்கறிஞர். அந்த பெண்மணி சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் அடிப்படை ஆதாரம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலங்க, எல்லாமே அபாண்டமான குற்றச்சாட்டு தான். அந்த பெண்மணி வெற்றிவேலை பிரிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு திடீர்னு இப்ப பிரச்சனை கலப்ப என்ன அவசியம் வேண்டியிருக்குன்னு தேவை இருக்குன்னு தெரியல. வெற்றிவேலுடைய பெயரை டேமேஜ் செய்யதான் இப்படி பண்றாங்கன்னு தோணுது. இதுக்கு பின்னாடி தூண்டி விடுறது யாரு? சமீபத்துல வெற்றிவேல் கடத்தப்பட்ட சம்பவங்களோடு இதை தொடர்பு படுத்தி பார்த்தால் பின்னணியில் யார் இருக்கிறாங்க என்பதை புரிந்துக்க முடிகின்றது. திமுக அரசாங்கமே நடந்து கொண்டிருந்தாலும் அதிமுகவின் பின்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களது உள்பகையை தீர்த்து கொள்ள இப்படி ஆதாரம் இல்லாமல் சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள். அவர்களால் வெற்றிவேலுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மறைவாக இருக்கிறதாக தெரிகிறது. அவரை இன்னும் துரத்து கொண்டிருக்கிறார்கள் சார் சொல்லிட்டு அவர் பேசி முடிச்சிருக்காரு. மக்களே, இதுதான் அந்த திரு ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவருடைய பின்கதை. நேற்று சோசியல் மீடியாக்கள்ல ஒரு நியூஸ் பயங்கரம் பரவிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் அது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஏர்போர்ட்டுடைய வாசல் மாதிரியும் தெரியுது, வேற எந்த வாசல்ன்றது தெளிவாக அது இல்லை. அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாச்சு. என்ன வீடியோனா, நான் சில விஷயம் கற்றுக் கொடுப்பேன், அதை கற்றுக்கிட்டா உங்களுடைய வளர்ச்சி 10x 20x டைம்ஸ் வளர்ச்சி அடைஞ்ச ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் சும்மா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட மாட்டேன், இது கெட்டவங்க கையில் போய் சேர்ந்துருச்சுன்னா அது பெரிய தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ உங்கள் ஜாதகம் என்னன்றதை பார்த்துட்டு தான் நான் கற்றுக் கொடுப்பேன். அப்படி ஜாதகம் பார்த்து கற்றுக் கொடுத்தேன்னா நீங்கள் உங்கள் வளர்ச்சியில் 10% எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருப்பார். இப்போது திரு விஜய் அவர்கிட்டையும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரா? அடுத்த ஒரு வீடியோ அவர் எடுத்த இன்டர்வியூ வந்து வெளியாக இருக்குன்னா, அஜித் சார் நான் தொடர்பு கொண்டேன், அவருக்கு அரசியல் யோகம் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், தொடர்பு கொண்டப்ப அவர் வந்து இல்லை இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாரு, அப்புறம் நான் அவரை விட்டுட்டேன், அப்புறம் விஜயாவை தொடர்பு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்றார். ஸோ விஜயாவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பேசி நீங்கள் வளர்ச்சி அடையவங்க வச்சிடுறேன், அதே மாதிரி எனக்கு 10% எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. மக்களே, எல்லாருக்குமே தெரியும் திரு விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது அவரே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான். ஏனென்றால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது விதமாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எல்லாரையும் ஒரு மண்டையை கழுவி ஒரு வெற்றியை எடுத்திருக்காருன்றதான் இன்று எல்லாரோட குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது. இப்போ இந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய சோஃபா கலாச்சாரமாக இருக்கட்டும், குதிரை பேரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து சட்டமன்றத்தை கேள்வி எழுப்புனா யோசிச்சு பாருங்க. இதே இடத்துல திரு கலைஞர் அவர்களோ அம்மா ஜெயலலிதா அவர்களோ இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி எதிர்க்கட்சி எழுப்புனாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் அமர மாட்டார். ஆனால் இன்னைக்கு அவரால் பதில் ஒன்றும் சொல்லவே முடியல. அதாவது நம்ம நிறைய பேர் விஜயோடைய பேச்சை பார்த்துட்டு அப்பா அண்ணா எப்படி பேசுறாரு பாருன்னு சொல்றீங்கல்ல, இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறதுக்கு இன்றைய சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இம்ப்ராம்ப்டிவா ஒரு கேள்வி கேட்டா அந்த பதிலை எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி தரணும், இவர் பக்கம் தப்பு பண்ணிட்டாலும் அந்த தப்பை அக்செப்ட் பண்ணணுமா அக்செப்ட் பண்ணக்கூடாதா, ஆமாங்க ஒரு தப்பு அடைஞ்சு சொல்லணுமா சொல்லக்கூடாதா, இது எதுவுமே தெரியாமல் பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதே புரிந்து கொள்ள முடிகின்றது. இதுதான் இவருடைய கவர்னன்ஸா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ இதுதான் இவருடைய ஒரிஜினாலிட்டி. ஒரு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, 3 கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சியில் சேர்ந்தவங்க. ஒன்று, முகத்தை மூடிக்கிட்டு ஒருத்தர் போனார நீங்கள் சொல்கிறீங்க, அது யாரும் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்றாங்க. 2வது, சோஃபா கலாச்சாரம் பற்றி கேட்குறாங்க, அது என்ன சோஃபா கொடுக்கறது, அந்த சோஃபா என்ன இருக்குன்னு கேட்குறாங்க.
குதிரை பேர் நடந்தது உண்மையா, அதுக்கு நீங்க விளக்கத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசாம நாங்கள் குதிரை வேகத்தில் செயல்படுவோன்றாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கும் விதமாக, சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக எந்த ஒரு வார்த்தையோ கவுண்டரோ கொடுக்கல விஜய் அவர்கள். இதுதான் இவருடைய உண்மையான நிலையா அப்படிங்கிறது பார்க்கணும் மக்களே. என்னன்னா, ஒரு ஜோசியம் பார்க்கிறவர் கூட வச்சுக்கணும், அப்படி கூட வச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் இதை நான் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வீக்கா இருப்பவர் தான் திரு விஜய் அவர்களா அப்படிங்கிறது இப்போ கேள்வி எழுந்திருக்கு. இப்போ இந்த எதிர்ப்பு வந்ததுமே அதை அந்த அனுப்பின ஜிஓவை ரிவோக் பண்ணப்பட்டுருச்சு. அப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கும் தன்மையும் முடிவெடுக்கும் கிளாரிட்டியும் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத இங்க தெளிவாக பார்க்க முடிகின்றது. அவசரமா ஒரு முடிவு எடுத்துட்டு கேள்வி கேட்டா பயப்படுறது, தடுமாறுறது, அந்த தடுமாற்றத்துக்கு பதில் சொல்லாம விடுறது. இப்போ ஒரு ஜோசியருடைய அப்பாயின்மெண்ட்லயே இவ்வளவு இருக்குனால், அடுத்த அமைச்சர் அப்பாயின்மெண்ட்டு, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோஸு, அங்கே நடக்கக்கூடிய தவறுகள், தப்புகள், ஏஜென்சி, கமிஷன், கட்ட பஞ்சாயத்து, நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா எப்படி அதுக்கு பதில் கொடுக்க போறாரு? இதான் நல்லாட்சியா? இதான் டிரான்ஸ்பரண்டான ஆட்சியா? இதான் ஜனநாயக முறையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மக்கள் மனத்துக்கே விட்டுற மக்களே. ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் கேட்டால் அதற்கு பதில் கூட கொடுக்காமல் இருப்பது தான் டிரான்ஸ்பரண்ட் ஆட்சியா? இன்ன வரைக்கும் அது பதிலே இல்லை. எதற்காக? அதாவது ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒய் தட் சோஃபா, தட் டு ஒன்லி ஆரஞ்ச் சோஃபா, எதற்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் பதிலே இல்லை மக்களே. நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.